ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். சத்தான ராகி களி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி களி செய்கிறதுக்கு 250 கிராம்ஸ் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை குக்கரில் வைக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம களி கிண்டி இந்த பாத்திரத்தோடு தான் குக்கரில் வைக்க போகிறோம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி அளவு எடுத்து ராகி மாவை கரைச்சிட்டோம். 1 கப் அளவு இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்காங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வரமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ராகி மாவு நல்லா வெந்து கெட்டியாகணுங்க. அது வரைக்கும் நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ராகி மாவு லைட்டாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த கட்டியெல்லாம் போயிடும். பாருங்கள், ராகி மாவு நல்லா வெந்துருச்சு. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் கையை நினச்சிட்டு சுற்றி வர இந்த மாதிரி ராகி மாவை சுற்றி எடுத்து விடுங்க. இந்த ராகி களி இப்போ சூடாக இருக்குங்க. அதனால தான் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி சுற்றி வர எடுத்து விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ராகி எல்லாம் நல்லா வேக வச்சு தாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா குழந்தைங்களுக்குலாம் சேராதுங்க. இப்போ இந்த களியை நம்ம ஓரளவுக்கு வேக வச்சிட்டோம். இதனால் குக்கரில் இன்னும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கிண்டி வச்சுருந்த ராகி களியை இப்போ இந்த குக்கரில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. அப்போ தான் களி நல்லா வேகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், களி நல்லா வெந்துருச்சு. கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி விரலை களிக்குள்ளே விட்டு பாருங்கள். களி விரலில் ஒட்டவே செய்யாதுங்க. கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி களியை தொட்டு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கையில் ஒட்டவே கூடாதுங்க. அப்போ தான் களி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். இந்த மாதிரி குழியாக இருக்கிற கரண்டியை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இப்போ களியை எடுங்க. இந்த மாதிரி கரண்டிக்கு வெளியே எக்ஸஸாக இருக்கிற களியெல்லாம் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி களி மேலே செஞ்சுக்கோங்க. ஏன்னா களி ரொம்ப சூடாக இருக்கும். இப்படி கரண்டியை திருப்பினீங்கன்னா களி கையில் விழுகும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் களி சூப்பராக கையில் விழுகுது. இது நல்லா வெந்திருக்குங்க. இது தாங்க பதம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குக்கரில் ராகி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த காலத்துலலாம் களியை அடுப்பில் தாங்க செய்வாங்க. அடுப்பில் இருக்கிற சட்டி ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கவிட்டி குச்சியை கொடுப்பாங்க. 2 குச்சியை வச்சு தான் சுற்றி நல்லா களியை கிண்டுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பொறுமை இல்லைங்க. கேஸ் அடுப்புலேயே கூட நல்லா களியை கிண்டலாம். ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல, பொறுமையும் இருக்கிறதில்ல. ராகி களி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ராகியில் ரொம்ப அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. நீங்கள் ராகி இந்த மாதிரி லைட்டாக கிண்டிட்டு குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதும், களி நல்லா வெந்துருங்க. ராகி களி மட்டும் நல்லா வேக வச்சு தாங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும், இல்லைன்னா டிசென்ட்ரி ஆயிருங்க. குக்கரில் விசில் வச்சிங்கனாலே இந்த ராகி களி நல்லா வெந்துருங்க. இந்த ராகி களிக்கு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, புளி குழம்பு, பருப்பு கடையல், தக்காளி கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நடக்கலை சட்னி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ராகி களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த சத்து மிகுந்த ராகி களியை வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ராகி களி சாப்பிட்டது போக மீதி இருக்கிற உருண்டைகளை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு மோரை ஊற்றி நல்லா கரைச்சி குடிச்சிங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாரம்பரியமிக்க இந்த ஆரோக்கியமான ராகி களியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.